மாநிலங்களவையில் திருச்சி சிவா பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். On Friday, the 20th December 2024. மக்களவையை தொடர்ந்து தற்போது மாநிலங்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் தொடர்பாக அவர் அவையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த விவகாரம் மாநிலங்களவையில் எதிரொலிக்க தொடங்கியது. இந்நிலையில் அமளி காரணமாக மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. के लिए आज जो उन्होंने किया है उसको कड़े शब्दों में यह सदन कड़े शब्दों से निंदा करता है, भर्त्सना करता है. राहुल जी श्री तिरुचि शिवा पॉइंट ऑफ ऑर्डर सर योर पॉइंट ऑफ ऑर्डर सर Mr. Tiruchi Shiva sir, this is one side, this is the version of one side, sir. There was a demonstration going outside and Mr. Rahul Gandhi, the leader of opposition in the other house, What is your point is a of order? very senior person and he has complained that he was only opposed. We respect All all I know union is- members. We respect every One woman second. in this country, All I sir. know is Nothing has happened of Honorable that, Deputy sir. Member Nothing has happened of that, sir. sought my We protection. respect women, sir. I have heard They her. don't respect even She Ambedkar. was कृत्य के लिए आज जो उन्होंने किया है उसको कड़े शब्दों में அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை தொடர்ந்து மக்களவை, மாநிலங்களவை இரண்டு அவைகளின் நடவடிக்கையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். அம்பேத்கர் தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு எதிராக இன்று காலை நடைபெற்ற நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் பொழுது ராகுல் காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தாக்கியதாக பாஜகவை சேர்ந்த நாகாலாந்தை சேர்ந்த எம்பி, பெண் எம்பி மாநிலங்களவையில் தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல் தொடங்கிய உடனே அவரும் கருத்துக்களை மாநிலங்களவையில் முன்வைத்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடும் அமளி என்பது மாநிலங்களவையில் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக ஒரு தரப்பினுடைய கருத்துக்களை மட்டும் அவைத் தலைவர் கேட்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை திமுகவுடைய மாநிலங்களவைத் தலைவர் திருச்சி சிவா எழுந்து நின்று பேசியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தான் தாக்கப்பட்டதாக ராகுல் காந்தியும் ஒரு புகார் கடிதம் அளித்துள்ளார். 2 பக்கத்தையும் பேசி அதன் விசாரணை நடந்த பின்னரே எந்த ஒரு விதமான கருத்துக்களையும் அவையில் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்று பேசும்பொழுது முன்வைத்துள்ளார். அதனால் ஏற்பட்ட கடும் அமளியை அடுத்து தற்பொழுது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவையை பொறுத்தளவில் அலுவல் தொடங்கிய உடனேயே கடுமையான அமளி என்பது இந்தியா கூட்டணி மற்றும் பாஜகவுடைய எம்பிக்கள் சார்பாக 2 புறமும் கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் மக்களவையும் அவை தொடங்கிய விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.